ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் யுவர் 12th மேக்ஸ் ப்ரிப்பரேஷன். அதாவது ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிக்ஸ் எல்லாம் நம்ம போட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ 12th மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 12 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் 1 மேட்ரிக்ஸ், 2 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3 வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அல்ஜிப்ரா, 4th வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், 5th 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, 6th வந்து வெக்டார், 7th வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், 8th பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், 9th இன்டகிரேஷன், 10th டிஃபரன்ஷியேஷன், 11th வந்து ப்ராபபிலிட்டி, 12th டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 11 to 12 வந்து செகண்ட் வால்யூம், ரெண்டாவது புக்கு. இது இருக்கட்டும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் இருக்குல்ல, இதான் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, படிக்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் எந்த அட் எனி காஸ்ட் நீங்க இதை செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அ வெரி 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 ஈஸி சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் இந்த 5-6 கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 கொஞ்சம் லென்த் கம்மியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் புரிஞ்சுக்க முடியும் எல்லாராலையும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் வால்யூம்ல எடுத்தீங்கன்னா இந்த 8th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் கம்பேரிட்டிவ்லி. அப்போ 1 to 4, 8, 11, 12 கண்டிப்பா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாத சாப்டர்ஸ். அப்போ 5, 6, 7, 9, 10 மிஸ் பண்ணிக்கலாமானா அதுவும் கிடையாது. ஏன்னா இப்போதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கோம். அப்போ இந்த 5, 6, 7, 9, 10மே நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். பட் அது போக போக ஒரு சிலருக்கு ரொம்பலாம் டிஃபிகல்ட்டா இருந்தால் நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம் எதெல்லாம் படிக்கணும் இல்லைன்ட்டு. பட் நான் இப்போ சொல்றது கண்டிப்பா நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாத சாப்டர்ஸ் எல்லாம் இது எல்லாமே. ஸோ ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸாக நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஆரம்பிக்க போகிறோம். எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேட்டர்னில் 21 மார்க்ஸ், 7 2 மார்க்ஸ், 7 3 மார்க்ஸ், 7 5 மார்க்ஸ் இருக்குது. இதில் கம்பல்சரி கொஷின்ஸும் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சதான். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணும்போது ஹவு டு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன இருக்கும், எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கும். அந்த அட்ஜாயிண்ட்டை பற்றி தெரியாமலே, அட்ஜாயிண்ட்டே பார்க்கல, அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட்டை பற்றி கான்செப்டே தெரியாமல் டேரெக்டாக இந்த சாப்டரில் எக்ஸாம்பிள் போனீங்கன்னா அது வந்து மிக மிக பெரிய ஒரு மிஸ்டேக் மேக்ஸில். ஏன்னா மேக்ஸுங்கிறது ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரியோ ஒரு ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு பயாலஜி மாதிரி சப்ஜெக்ட் கிடையாது. மேக்ஸுங்கிறது அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான் உங்க 12th கொடுத்துருக்காங்க. கரெக்டா எந்த ஒரு தியரி மாதிரிலாம் கொடுக்கல. அப்போ ஒரு இது படிக்க போறீங்க, ஒரு கான்செப்ட். இப்போ அட்ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி சம்ஸ் நீங்க வந்து சால்வ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட்டை பத்தி கொஞ்சம் படிங்க. அட்ஜாயின்ட்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போறீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் 1.1 உங்களுக்கு ஸ்கூல்ல டீச் பண்ணி போடுவாங்க. அது நோட்ஸ் இருக்கும், அதை பார்த்து படிக்கலாம். இல்லைனா யூடியூப்ல வீடியோ இருக்கும், அதை பார்த்து புரிஞ்சு படிங்க. தயவு செஞ்சு மேக்ஸை மனப்பாடம் பண்ண முடியாது, பட் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றேன், சரியா? கான்செப்ட் புரிஞ்சுட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்யுங்க, புரிஞ்சு படிங்க. அதுக்கப்புறமா எக்ஸசைஸ்ல அதே எக்ஸாம்பிள் நீங்க சால்வ் பண்றீங்களா, அதே பேஸ் பண்ணி ஏதாவது எக்ஸசைஸ் சம் இருக்குன்னா நீங்களா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, இந்த இது கண்டுபிடிச்சிருப்பீங்க, a இன்டூ அட்ஜாயிண்ட் a சம்திங் ஒரு சம் இருக்கும்ல. இந்த எக்ஸாம்பிள் 1.1 அதே பேசிஸ்ல எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள் பண்ண அதே மாடல் தான், மேட்ரிக்ஸ்ல இருக்க நம்பர் மட்டும் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, எக்ஸசைஸ்ல சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க எக்ஸாம்பிள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எக்ஸசைஸ்லயும் பண்ண போறீங்க, நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்க போகுது. அப்போ எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணும்னு கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா எக்ஸசைஸ்ல ஈஸியா நீங்க என்ன செஞ்சா அந்த சம்ம பண்ணிடலாம். அப்போ எக்ஸாம்பிள் நீங்க படிச்சுட்டு எக்ஸசைஸ்ல அதே மாதிரி உங்களால பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த கான்செப்ட்ல தரவா இருக்கீங்க. எக்ஸாம்பிள் சால்வ் பண்றீங்க, அதே பேசிஸ்ல எக்ஸசைஸ்ல சம் இருந்தா அதை உங்களால பார்க்காம சால்வ் பண்ண முடிஞ்சு, ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடிஞ்சுன்னா அந்த கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. யூ கேன் அதை நீங்க வந்து அடுத்து நீங்க படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் இல்லை எக்ஸசைஸ்ல எனக்கு வந்து ட்ரை பண்ற ஆன்சர் வரலாம், நீங்க சொல்யூஷன் பார்த்து ட்ரை பண்ணுங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் வருது, எந்த இடத்துல நம்மளுக்கு புரியல, திருப்பி அந்த இதை என்ன செய்யுங்க, யூ ஹவ் டு ஒர்க் அவுட். அப்போதான் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு ஒரு கான்செப்ட்லையும் எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம்னு தெரியும். ஸோ அட்ஜாயிண்ட் இருக்கு, அடுத்து இன்வர்ஸ் இருக்கு. இன்வர்ஸ் அதே மாதிரி அட்ஜாயிண்ட் தெரிஞ்சாதான் இன்வர்ஸ் தெரிய முடியும். அப்போ இந்த இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு என்னது மெத்தட் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அந்த மெத்தடை பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுட்டு எக்ஸசைஸை நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஹோம்ஒர்க் அதுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்களா ட்ரை பண்ணும். ஓகே எனக்கு வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டை பக்கத்தில் வச்சுட்டு அதே மாடலில் தான் என்னால் பண்ண முடியும். பக்கத்தில் நோட்டை வச்சுக்கோங்க, கிளாஸ் ஒர்க் நோட்டை எக்ஸாம்பிள் செஞ்சு போட்டிருப்பாங்கல்ல, அந்த நோட்டை பக்கத்துலேயே வச்சுட்டு அதுல இருந்து கான்செப்டை புரிஞ்சுட்டு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் அந்த எக்ஸாம்பிளை பார்த்து உங்களால எக்ஸசைஸை சால்வ் பண்ண முடியணும். முடிஞ்சிருச்சுன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். இல்லைனா திருப்பி அந்த கான்செப்ட் எந்த இடத்துல மிஸ்டேக் வருது நீங்க என்ன செய்யணும், யூ ஹவ் டு ப்ராக்டிஸ். அதனாலதான் புரிஞ்சு படிங்க, வீடியோஸ் பார்த்து அவங்க எப்படி சொல்றாங்க புரிஞ்சு படிங்க. நம்மளுமே we are going to start மேக்ஸ் லெசன் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சீக்கிரமா. இன்னொரு ஃபேக்கல்ட்டி கூட எடுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்க்கணும் நம்ம நிறைய சேனல்ஸ் இருக்கு, யூ கேன் கோ த்ரூ தட் ஆல்சோ, சரியா?
இதுதான் அதுக்கப்புறமா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா அதை வந்து ப்ராக்டிஸ் ஆன டெய்லி பேசிஸ். டெய்லியுமே மேக்ஸ் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பழக்கம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட், அடுத்த நாள் இன்னொன்று, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ ஹோம்ஒர்க் அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதை தாண்டியுமே நீங்கள் என்ன செய்யுங்க, சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் தான் மேக்ஸ் 1 to 1.5 hour படித்தா தான் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அந்த டைம் எக்ஸாம் டைமில் சீக்கிரமாக போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். ஏன்னா போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது மேக்ஸை பொறுத்தளவுக்கு. இது ஒரு விஷயம். தென் மேக்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி புரிஞ்சு படிங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குன்னா அதே சம் தான் எக்ஸசைஸ்ல கொடுத்துருப்பான், நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி. அப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா ஏன் எக்ஸசைஸை சால்வ் பண்ண முடியலங்கிறத பாருங்க. அப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒழுங்கா புரிஞ்சு படிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? ஸோ என்னென்ன பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் 11th கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பட் அது வால்யூம் 2 மேக்ஸில் தான் வரப்போகுது. இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லைனா கூட டைம் இருந்தால் அதை படிங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸில் எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம், மல்டிப்ளை எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி பேசிக்காக மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்களா 11th 10th, அந்த இதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் யூ ஹவ் டு ப்ரஷ் அப் த மேட்ரிக்ஸ், இந்த பேசிக்ஸ். அப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரா 11th படிச்சிருப்போம், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், அதெல்லாமே 6th லெசனுக்கு தேவைப்படும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் 4th லெசன் நம்ம படிக்க போகிறதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பட் அது தெரியலனா கூட நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இந்த இதில் நம்ம என்ன செய்யலாம், படிச்சிடலாம். பட் ட்ரிக்னாமெட்ரிக் ஒரு சில பேசிக்ஸ் 11th இருந்து நம்மளுக்கு தேவைப்படும். தென் அல்ஜிப்ரா 10th இருந்து கொஞ்சம் தேவைப்படும். பட் நான் என்ன சொல்வேன்னா, மேட்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாமே. பட் அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக்ஸ் இல்லைனால நம்ம மேக்ஸ் வீடியோஸ் பார்த்து படிக்கும்போது கண்டிப்பாக என்ன செஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். அதனால பேசிக்ஸ் தனியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, படிக்கும் போது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். பட் உங்களுக்கு பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டைம் மென்ஷன் பண்ணி பேசிக்ஸ் வேணும்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பேசிக்ஸ் தான் தேவையோ லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா we can go through the chapters. ஒரு சம்மான செய்யலாம், சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே. தென் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் ஒரு 4 சம் இருக்குது, எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 சம்மே ஒரே மாடல் தான். எந்த சம் வரும்னு நம்மளால சொல்ல முடியும்? இப்போ 5 சம்மும் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 சம்மில் எந்த சம் இம்பார்ட்டன்ட்? எல்லா சம்லையுமே நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கு. எந்த சம் இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் சொல்லி படிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு வேர்ட் ப்ராப்ளமோ இல்லை ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் இருக்குது, இது மாடலே டிஃப்ரெண்ட் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோன்னு சொல்லலாம். பட் ஒரே மாதிரி இருக்கிற சம்ஸில் இது இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது. எந்த நம்பர்னாலும் வச்சு அவன் கேட்கலாம், நம்பர் மாற்றி கூட வச்சு கேட்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுங்கிற கான்செப்ட் அண்ட் மெத்தட் தெரிஞ்சா போதும். அண்ட் ஒரு சில எக்ஸசைசஸ் இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்போ 6th சாப்டர்னா 2 எக்ஸசைஸ் ரொம்ப அதுலேருந்து கேட்பாங்க. 5th சாப்டர்னா 5.5லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 9th சாப்டர்னா லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் கேட்பாங்க. இந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் இருக்கு. பட் இதுதான் இம்பார்ட்டன்டான சம் அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் போடுவாங்க, நீங்கள் படிப்பீங்க. பட் அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி கொடுத்தாலுமே சம்ம சால்வ் பண்ண நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா உங்களோட நாலேஜும் ஒன்று, பிரெயின் நல்லா வேலை செய்யும், நாலேஜும் அதிகமாகும். அண்ட் நம்மளால ஈஸியான செய்ய முடியும். எக்ஸாம்ஸில் கிரியேட்டிவ் சம்ஸ் கொடுத்தா கூட உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தேடி போகாதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பதிலாக இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், போகலாம். அண்ட் லெசன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஈஸி லெசன்ஸ் நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் வந்து வால்யூம் 1 கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க, இந்த வாட்டி படிச்சிருங்க. இந்த 1 2 3 4 8 11 12 இல்லாமல் வால்யூம் 1 கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்து வால்யூம் 2 படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த டைமில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ்லேருந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க மேக்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுமே சீக்கிரமாக மேட்ரிக்ஸ்லேருந்து வீடியோ போட ஆரம்பிப்போம். பேசிக்ஸ் வேணும்னா பேசிக்ஸோட தான் ஆரம்பிப்போம். பட் கீப் ஸ்டடியிங். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.